வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். புதுச்சேரி பான்லே கூட்டுறவு நிறுவனத்தில் பால் சார்ந்த பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் குறைந்த விலையில் நெய், பன்னீர் உள்ளிட்ட பொருட்கள் விற்பனை செய்யப்படும் நிலையில் புதிய விலைப்பட்டியல் அமலுக்கு வந்துள்ளது. பசு நெய் விலை 10 ரூபாயில் இருந்து அதிகபட்சம் 50 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. நெய் விலைப்பட்டியலில் கீழ்கண்ட மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 100 மில்லி பழைய விலை 85 ரூபாய், புதிய விலை 90 ரூபாய். 200 மில்லி பழைய விலை 150 ரூபாய், புதிய விலை 170 ரூபாய். 500 மில்லி பழைய விலை 346 ரூபாய், புதிய விலை 390 ரூபாய். 1 லிட்டர் பழைய விலை 655 ரூபாய், புதிய விலை 740 ரூபாய். அதேபோல் பன்னீர் விலையும் உயர்த்தப்பட்டுள்ளது. 48 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 100 கிராம் பன்னீர் 50 ரூபாய்க்கும், 400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட பன்னீர் 425 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. புதிய விலை உயர்வு நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. SIR பணிகளில் திமுகவின் தலையீட்டை நிறுத்த கோரி திமுக அரசை கண்டித்து சென்னை எழும்பூரில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமை வகித்தார். திரளான அதிமுகவினர் பங்கேற்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகாவது இன்னும் சில நாட்களில் இருக்கின்ற நாட்களில் ஒழுங்காக இந்த மாநகர ஆணையர் தேர்தல் ஆணையம் சொல்லுகின்றபடி அது அறிவுறுத்தலின்படி அவர்கள் கடமை செய்யணும். செய்ய தவறுனா அதற்குற விளைவுகளை இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் எலெக்ஷனுக்கு இருக்குது. அது மீண்டும் நாங்கள் தான் வருவோம். வந்தால் அவருடைய பாடு பெரும்பாடாகிடும். அது மட்டும் அவர் தெரிஞ்சுனா நல்லது. இன்றைக்கி ஆட்சி அதிகாரம் இருக்கின்றதுனால ஒரு மாவட்ட செயலர் போல் மாநகர ஆணையம் நடக்கக்கூடாது. ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு நேர்மையாக நடக்கணுன்றது தான் இன்றைக்கு எல்லோருடைய கேள்வியும் கூட. அதனால் மாட்டாமல் இருக்கணும்னா நேர்மையாக எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறபடி நீங்கள் கேட்டு செயல்படுன்னா படிக்க ஒரு ஃபார்மு, ஒரு துப்புரவு பணியாளர், ஒரு 2வது படித்தவங்க, ஒரு 5வது படித்தவங்க, இவங்களெல்லாம் போடுறதா பல்காக என்ன பண்ணுறது, அவங்ககிட்ட பிடிங்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு அவங்கள கம்பல் பண்ணி இதெல்லாம் இப்போ அந்த வாக்கை நீக்கக்கூடாது, அவன் இருக்க மாட்டான் நீக்கக்கூடாதுன்றாங்க. செத்து போனான், ஐயா நீ அதை அப்படியே விட்டுருங்கன்றாங்க. இது எப்படி ஜனநாயகமாகாது? அதில் இந்த மாதிரியான ஒரு அநியாயத்தை இன்றைக்கி அரங்கேற்றதை கண்டிப்பாக நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம். கண்டிப்பாக இதற்குரிய பதிலை நிச்சயமாக இந்த தேர்தல் அதிகாரி இருக்கின்ற அவர் தான் செயல்படுத்துகிறவர். இந்திய தேர்தல் ஆணையத்துடைய, தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்துடைய அவருடைய அந்த அறிவுரை ஏற்று செயல்படுத்துகிறவர். அவர் தன்னுடைய கடமையிலிருந்து அவர் செயல்பட தவறினால் நிச்சயமாக அதனுடைய விளைவுகளை அவர் சந்திக்க நேரிடும் என்பதை எச்சரிக்கையாக நாங்கள் இந்த நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக சொல்கிறோம். மதுரை மாநகராட்சி மணிமேகலை பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த முகாம் நடக்கிறது. பள்ளியின் வெளியில் திமுக சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய உதவி மையத்தில் மாநகராட்சி வரி முறைகேடு விவகாரத்தில் ராஜினாமா செய்த மண்டல தலைவர் முகேஷ் சர்மா என பெயர் இடம்பெற்றுள்ளது. SIR முகாம்களில் திமுக ஆதரவு வாக்காளர்களின் ஓட்டுகளை மட்டுமே சேகரிக்க வேண்டும் என ஓட்டுச்சாவடி அலுவலர்களுக்கு அழுத்தம் தருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ராஜினாமா செய்த மண்டல தலைவர் தனது பெயரில் மாநகராட்சி மண்டல தலைவர் என குறிப்பிட்டு விளம்பர பலகை வைத்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்ட கூட்டுறவு வார விழாவை முன்னிட்டு மானாங்குடி ஊராட்சி கடற்கரை பகுதியில் சுமார் 10,000 பனை விதைகளை நடவு செய்யும் பணி துவங்கியது. ராமநாதபுரம் மாவட்ட கலெக்டர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் கலர் பலூன்களை வானில் பறக்கவிட்டு விழாவை துவக்கி வைத்தார். மானாங்குடி ஊராட்சி தலைவர் பரமேஸ்வரி வரவேற்றார். ஊராட்சி செயலாளர் கருணாமூர்த்தி முன்னிலை வகித்தார். கடற்கரையில் பனை விதைகளை கலெக்டர் நடவு செய்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கூட்டுறவு இணை பதிவாளர் ஜீனு, மானாங்குடி ஊராட்சி முன்னாள் தலைவர் பரமேஸ்வரி, ஊராட்சி செயலாளர் கருணாமூர்த்தி மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். 500க்கும் மேற்பட்ட கூட்டுறவுத்துறை ஊழியர்கள் பண விதைகளை நடவு செய்தனர். மண்டபம் ஒன்றியம் மானாங்குடி பஞ்சாயத்தில் கோஆப்ரேட்டிவ் இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் செலிப்ரேட் இந்த ஃபுல் வாரம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சி
இன்றைக்கி 10,000 மரக்கன் ஃபார்ம் ட்ரீஸ் நம்முடைய ஸ்டேட் ட்ரீ இன்றைக்கி இங்கே 10,000 மரக்கன் நட்ட போகிறது நிகழ்ச்சி இப்போது நடைபெற்றுள்ளது. அதில் பல்வேறு கோஆப்ரேட்டிவ் மெம்பர்ஸ் இங்கே வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியான இவங்கெல்லாம் மரக்கன் நட்டுறதுக்கு இப்போது ப்ரோசஸ் போயிட்டுருக்கு. அதில் கடற்கரையில் இந்த மரக்கன்று நட்டுனா நமக்கு பல்வேறு நேச்சுரல் ஹசார்ட்ஸ், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸில் ஆல்சோ நமக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கும். இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ விண்ட் பேரியர். ஸோ சி இரோஜன், அதே போல் சேண்ட் டியூன் ஃபார்மேஷன் இதெல்லாம் தடுக்கிறதுக்கு இது ஒரு முயற்சி. அதே போல் பாம் ட்ரீ நம்முடைய ஸ்டேட் ட்ரீ. ஸோ பாம் ட்ரீ ப்ரொடக்ட் ராமநாதபுரம்ல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நிறைய ப்ரொடக்ட்ஸ் நிறைய கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸை பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதுக்கான இது ஒரு ரா மெட்டீரியலாக இருக்கும். நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை வாரியம் சார்பில் நவம்பர் 1 முதல் 15 வரை ஸ்வாச்சட்டா பக்கவாடா திட்டத்தின் கீழ் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. கூடலூர், பந்தலூர் மற்றும் வயநாடு பகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகள், தேயிலை தோட்டங்கள், மருத்துவமனை மற்றும் விவசாய குடியிருப்புகளில் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த தொடர் நிகழ்ச்சிகளின் நிறைவு விழா பந்தலூர் அருகே தேவாலா ரவுஸ்டன் மலை தோட்டத்தில் நடத்தப்பட்டது. எஸ்டேட் பொது மேலாளர் கிருஷ்ணச்சந்திரன் தலைமை வகித்தார். தேயிலை வாரிய அலுவலர் வருண் மேனோன் சிறப்புரையாற்றினார். ஒவ்வொரு மனிதனும் சுகாதாரத்தை பேணி காக்க வேண்டும். பொது இடங்களில் குப்பை மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை கொட்டுவதால் மண்ணின் இயற்கை தன்மை பாதிப்பதால் விவசாயம் அழியும். சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுவதால் நோய் தொற்றுகள் பரவும் அபாயம் அதிகரிக்கும். சுத்தமாக செல், சுத்தமாக செய், சுத்தமாக இரு, சுத்தமாக வை என நிகழ்ச்சியில் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. விழாவில் தொழிலாளர் குடியிருப்புகள் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள் தூய்மைப்படுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் துணிப்பை வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் எஸ்டேட் நிர்வாகிகள், தொழிலாளர்கள், தேயிலை வாரிய அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தேயிலை வாரிய அலுவலர் அஞ்சலி நன்றி தெரிவித்தார்.